கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 13 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. லாயர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் அவங்க ஃபேமிலியும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து லாயரும் வந்துடுறாங்க. மேடம், நீங்கள் இது வரைக்கும் சொத்தையே பிரிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ சொத்தை பிரிக்கிறீங்களே, என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்கவும், நானும் இது நாள் வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? சரி, அதை விடுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்னு அபிராமி சொல்லவும், என்ன பேசுகிறதா இருந்தாலும் இங்கே எங்கே முன்னாடியே பேசுங்கம்மாங்கிறாங்க ஆனந்த். இல்லை, நானும் உங்கள் அப்பாவும் தனியாக லாயர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயரை கூட்டிகிட்டு போய் சொத்தை யார் பேரில் எழுதுறது, என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் லாயர்கிட்ட சொல்லிடுறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நான் கொண்டு வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு லாயரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே லாயர் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸை எல்லார் முன்னாடியும் படித்து காட்டுறாங்க. அதை கேட்டதும் ஆனந்த் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னம்மா இது, அந்த மில்லுக்காக ராபகலாக கஷ்டப்பட்டது நான் தான், இவன் பேரில் சொத்தையெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க, இவனால் அப்படி ஒரு மாதம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட முடியுமா அப்படின்னு ஆனந்த் கேட்கவும், அண்ணா, நான் ஒரு மாதம் கஷ்டப்பட்டு அந்த மில்லில் வேலை செஞ்சுட்டேன்னா நீ இந்த சொத்தை பிரிக்கிறத பற்றி பேசுகிறதையே விட்டுறணும், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமாக மேலே ரூமுக்கு போகிறாங்க. காக்கி சட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வராங்க. கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஸ்டைலாக கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு வந்தாலும் மாசாக தான் இருக்காங்க. சேம் டைம் நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸில் வந்தாலும் அவர் மாசாக தான் இருக்காருங்க. இதில் எப்படியும் கார்த்தி ஃபுல்லாக 1 மந்த் அங்கே ஒர்க் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐஸ்வர்யா ரியா 2 பேரும் சேர்ந்து நிறைய பிளான் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாண்டி எப்படி கார்த்தி வந்து அந்த மில்லில் ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த சவாலில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.